ஒரு 2 வயசு வரைக்கும்னாலும் கொடுங்க. மினிமம் ஒரு வயசுனாலும் தாய்ப்பால் கொடுங்க. நீங்க 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்க கூடாது. நீங்க சத்தான உணவு சாப்பிட்டு டாக்டர் சொல்றபடி இருந்தாலே அதுக்கப்புறம் நீங்க தாய்ப்பால் கொடுக்க தான் சார் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, டயரி எல்லாம் வரது தடுக்கும் அப்படின்னு. புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கிட்டு இயற்கையாக நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி சுகப்பிரசவம் அடைகிறதுக்கு நாங்கள் முதல்ல எங்கள் ரோட்டி சங்கம் சார்பாக கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் சுகப்பிரசவம் அடைகிறதுக்கு எங்கள் ரோட்டி சங்கத்துடைய வாழ்த்துக்கள். மற்றபடி நீங்கள் சத்தான உணவு சாப்பிட்டு டாக்டர் சொல்கிறபடி இருந்தாலே நீங்கள் தம்பி ராம்குமார் சொன்ன மாதிரி செல்லு பார்க்காம புக்கு படித்து கொஞ்சம் இயற்கையாக நடந்துக்கிட்டீங்கன்னா சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டரோட அறிவோட பண்ணி நடந்துங்க. நன்றி, வணக்கம். இல்லை பேசுங்க. கையில் வச்சு. அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்ப்பால் வரவேற்ற 1/8ன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சாரும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ரோட்டரிக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு திருவிழா, உள்ளூர் திருவிழாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அன்றைக்கி உங்கள் லைன்ஸில் மட்டும் பண்ணிட்டு போனாங்க. தாய்ப்பால் முக்கியத்துவம் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா ஒரு நினைவூட்டல் மையம் ஆகி போச்சு. ஏன்னா தாய்ப்பாலோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சார் சொன்னாப்புல 5 வயசு 6 வரைக்கும் பிள்ளைங்கள் தாய்ப்பால் குடிக்கும். ஆனால் இப்போ என்னென்னா நம்மளுடைய வேலையும் எப்படின்னா 2 பேருமே நம்ம வருமானம் ஈட்டக்கூடியவங்களாம் ஆகிட்டோம். 2 பேருமே ஏதோ ஒரு 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, இல்லாட்டி 2 பேரும் ஐடி ஏதோ இதில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய கணிக்கிறது நேரம் கம்மியாகிடுது. ஏன்னா பொருளாதாரத்தை தேடி நகர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆகிறாங்க. அது கண்டிப்பாக பொருளாதாரம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக நம்ம குழந்தையும் வளர்ப்போம். நமக்கு ஆரோக்கியமான குழந்தைய வளர்க்கணும்னா, நம்மளோட பாசப்பிரைப்போடு இருக்கணும்னா கண்டிப்பாக தாய்ப்பால் ஒரு 2 வயசுனாலும் கொடுக்கணும். மினிமம் 6 மாதம் சொல்லுவாங்க. அது 6 மாதம் ரைட்டு. அது இணை ஒன்று கொடுக்காத முன்னாடி தாய்ப்பால் மட்டுமே. அதுக்கு உங்களுக்கு எல்லா சத்துக்குமே அது கிடச்சிது. எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் நம்ம செரிமானம்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் நிறையா கொடுத்தீங்கன்னா செரிமானம் பிரச்சனையே வராது. ஏன்னா நிறைய அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம புட்டிப்பால்லாம் கொடுத்தீங்கன்னா டிசென்ட்ரிலாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளமே அதுக்கு வரவே. அதெல்லாம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுங்க. எப்படி தான் என்ன வேலையில் இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் டியூட்டியாக இருந்தீங்கன்னா 1 வருஷம் உங்களுக்கு மெடிக்கல் லீவ் கொடுப்பாங்க, மெட்டர்னிட்டி லீவு. நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு 1 வருஷம் 1 வருஷம் லீவை போடுங்க, குழந்தைய பராமரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க. ஏன்னா நம்ம ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 6 மாதம் குழந்தைலாம் சில விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ தாத்தா பாட்டி தான் பராமரிப்பில் இருக்கிறாங்க. அப்போ தாத்தா பாட்டி பராமரிப்பில் இருக்கலன்னா அந்த பேரண்ட்ஸோட நெருக்கம் அவங்கள்ட்ட குறைஞ்சிரும். உங்களோட அந்த தாத்தா பாட்டியை தான் நம்புவாங்க அதிகமாக. அதனால சொல்கிறேன், ஒரு 2 வயசு வரைக்கும்னாலும் கொடுங்க. மினிமம் ஒரு வயசுனாலும் தாய்ப்பால் கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்த்துக்கணும். அதேமாதிரி தாய்ப்பால் இது முக்கியமானதுங்கிறதுனால உங்களை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் எப்படியும் ஒரு 2 வயசுனாலும் கொடுக்க பாருங்கள். இல்லாட்டி கண்டிப்பாக ஒரு வயசுனாலும் நீங்கள் நாங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரோட்டி சங்க சார்பாக நான் முடிவுரையா ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ரோட்டரி சங்கத்துல இருந்து இங்க தாய்ப்பால் வார விழா கொண்டாடின அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து நம்ம வந்தோம் இது பண்ணோம் அப்படின்னு இல்லை, சொன்னாங்க ரொம்ப நல்லா எல்லாருமே பேசினாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, பிரெஸ்ட் மில்க் 2 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே கொடுக்கணும்னு வலியுறுத்தி நான் கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்னு சொல்லுவாங்க, 2 இயர்ஸ் ஆச்சு கொடுங்க. நீங்க 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்க கூடாது. நீங்க தண்ணியாவே கொடுத்தாலுமே பாப்பாக்கு ஏதோ இதா இருக்கு, தாகமா இருக்கு. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஐயோ பாப்பா நம்மளே பாக்குறேன், என் வீட்லயே சரி கேக்கெல்லாம் எடுத்து வாயில ஊட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் பாப்பாக்கு விஷயம் தான். அதுக்கப்புறம் நீங்க தாய்ப்பால் கொடுக்காதான் சார் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க, டயரி எல்லாம் வரது தடுக்கும் அப்படின்னுங்க. ஏடிடின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ கோலிக் ரிஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். பாப்பா சில பேர்லாம் 6 மாதம் முன்னாடி இருக்கிறவருக்கும் புட்டி பாலோ இல்ல அந்த ஃபார்முலா மில்கோலாம் கொடுக்கும் போது அடிக்கடி டயரியா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் இருக்கிற சத்து அதுல கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப டயரியா வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில மாத்திரை போட்டதான் குட் பாக்டீரியான்னு வயிற்றுல வளரும். அது எல்லாமே தாய்ப்பால்ல சத்து அதிகமா இருக்கிறதுனாலதான் ஏடிடி வரதெல்லாம் பிரெஸ்ட் மில்க்ல ஃபுல்லாவே தவிர்த்துரும். 6 மந்த்ஸ் வரைக்கும் கன்ஃபார்மா கொடுக்கணும். 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்க பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ரோட்டரி கிளப் சார்பா அனைவரும் விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் லைன்ஸ் கிளப்னு சொல்லிட்டேன், நான் ஏதோ பதட்டத்துல அது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. லைன்ஸ் ரோட்டரி எல்லாமே ஒண்ணுதான். பட் ஆனா நீங்க ரெப்ரசென்ட் பண்றத நான் பதட்டத்துல இருந்தேன், அது ஏதோ இருந்தேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தலைவரானதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி. வர முடியல, பர்சனல் ஜாப் இருந்துச்சு, அதனால இது பண்ணிட்டேன். நன்றிங்க. சரிங்க, தேங்க்யூ. வாங்க ராஜா. கேட்டுள்ள வாங்க. மேடம் வாங்க போடுங்க. யாருக்கு அவங்களுக்கா? ரொம்ப அருமையாக பேசுனீங்க, தொடர்ந்து சொல்லிக் கொடுங்க. படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் வேணால் சொல்லி தரணும். வைக்கல ஹைகோர்ட் வைக்கல அப்படிதான் பேசுவார். நல்லா எனக்கு தெரிஞ்சதை டீச் பண்ணுங்க. சார் வாங்க. வாங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர், எல்லாம் வாங்க. எல்லாருமே வரலாம். வாங்க. வாங்க தம்பி வாங்க. போங்க. ஏன் ஒதுங்கி நிற்கிற? வாங்க போடுங்க சார். வாங்க வாங்க மேடம். வாங்க போடுங்க. மேடம் வாங்க. போங்க. நீ பட்டியா? நான் பட்டதா? போடு. ஒன்றும் சாப்பிடாது. இன்னொன்று இருக்குல்ல, நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் மறுபடியும் பேசிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. திருக்குறள்லேருந்து ஏடிஎஸ் வந்து குரல் பதிவாகவே இருக்கு. வீடியோ எல்லாமே குரல் பதிவாகவே இருக்கு. அதை நம்ம கேட்கும்போது கூட நம்ம குழந்தைக்கு வந்து அது கேட்கும். அதனால அந்த இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். புத்தகம் மட்டும் படிக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது லைப்ரரியெல்லாம் இருக்கும். அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்துலேயும் லைப்ரரி இருக்கும். அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால அந்த புத்தகத்தையும் படிக்கலாம். நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீ வைஃபையும் இருக்கும். அதை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து குழந்தை நலனுக்கான தேவையான நாளை தலைமுறைக்கான ஒரு சரித்திரம் படிக்கிறதுக்குள்ள செய்திகள்லாம் அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அதை போய் பார்க்கணுங்கிறது எங்களோட ரோட்டரி கிளப்போட வேண்டுகோள். நன்றி. நீங்க அப்படியே அங்கே இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா? புக்ஸ் படிக்கிறது எல்லா புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க முடியாது. நீங்க நல்ல நல்ல புக்ஸா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ராமாயணத்துல ஒரு சில காண்டம்லாம் இருக்கும், ஒரு சில நல்ல நல்ல புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். போன் பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப கெட்ட விஷயம் தான். நீங்க உட்காந்து வாங்கிக்கோமா, உட்காந்து வாங்கிக்கோமா, உட்காருங்க. வெயிட் பண்ண வைக்கணும்ல. அப்படி மேல பிடிச்சேன். யாரு கொடுங்க, கொடுங்க. அரண்மனை அவர்கிட்ட கொடுத்துருவா. ஓகே, வந்தாச்சு. உள்ள வாங்க.
அது நேட்டிவ் பிளேஸு திருப்பத்தூர் சார். மானிமணி திருப்பத்தூரா? ஆ No.